இன்றைக்கு நாம் பார்த்து இருக்கிற தேவ செய்தியுடைய தலைப்பு சிலுவை பற்றின உபதேசம். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சோ இந்த பாடம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு நிழலும் பொருளுமாக இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை அதை நினைவு கூறுகின்ற விதமாக, அதனுடைய மரணத்தை மாத்திரம் நினைவு கூர்ந்து நாம் கடந்து போவதில்லை, எந்த பயனும் இல்லை. சோ இந்த நாளை நாம் நினைவு கூறும் பொழுது இதை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவாரா? மற்ற சபைகள் மாதிரி, மற்ற இடங்கள் மாதிரி ஒரு சடங்காச்சாரமாக இராதபடிக்கு. நேற்று எங்க வீட்டுல சிக்கன் செஞ்சாங்க. அப்ப எங்க ஹவுஸ் என்ன சொன்னா, என்னங்க நாளைக்கு ஏசுநாதரை செத்துட்டாருன்னு சொல்றாங்க, சிவிலில் அரைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க, நீங்க என்ன கறியெல்லாம் செய்றீங்க அப்படின்னாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுலாம் ஒரு கஞ்சி தாங்க செஞ்சுன்னு இருப்பாங்க, நீங்க என்னங்க இப்படி செய்றீங்க அப்படின்னாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்தனுடைய நோக்கமும் அதன் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதமும் ஒரு சடங்காச்சாரியமா இராதபடிக்கு இதன் மூலியமாக தேவன் மகிமைப்படுவாரா என்று சொல்லி ஒரு நிழலும் பொருளுமான காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதல் ஆதாரமான வசனமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 13:12. அந்தபடி இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர புறம்பே வாசலுக்கு வெளியில அவர் பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை மீட்கும்படியாக பாளையத்திற்கு புறம்பே இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். இது பொருள். ஏன் இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட வேண்டும்? வேதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு காரியமும் பழைய ஏற்பாட்டுக்கு அப்படியே ஒத்திருக்க வேண்டும். ஒரு காரியம் கூட மாற்றம் காணப்படக்கூடாது. அப்போ பொருள் என்னவா இருக்கிறது? தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே பாளையத்திற்கு புறம்பே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்யப்பட்டார்? சிலுவையிலே அறையப்பட்டார். அப்போ நிழல் என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லேவியராகமம் 4:8. பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய உடல்களை மூடிய கொழுப்பை பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களையும் மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 9ஆம் வசனம். 2 குட்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குட்டிக்காய்களோடு கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும். போதும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, லேவியராகமம் 4:8 மீண்டும் படிங்க. பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய, பாருங்க, பாவ நிவாரண பலிக்கான காளைகள் எல்லாவற்றையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும். பாருங்க, பாளையத்துக்கு புறம்பே பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா என்ன செய்யணுமா? பாவ நிவாரண பலிக்கான ஒரு காளையை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவைகளை பலியிட்டு பாளையத்திற்கு புறம்பே என்ன செய்ய வேண்டுமா? அவைகளை சுற்றறிக்க வேண்டும். அதுல சில காரியங்கள் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. நாங்க கல்லீரல், கிட்னி இதெல்லாம் என்ன பண்ணணுமா? பாளையத்துக்கு புறம்பே உள்ளுறுப்புலாம் என்ன சொல்றாங்க? அதுல மென்ஷன் பண்றாங்க. கிட்னி, கல்லீரல் இதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. உள்ள மாத்திரம் இல்ல, தோல் கூட சொல்றாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அவைகளை என்ன செய்ய வேண்டுமா?
அக்னினாலே சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்போ உள்ளான மனுஷனும் வெளிப்புறமான மனுஷனும் ரெண்டு காரியமும் ஒரு மனிதனுக்குள்ளாக என்ன செய்யப்பட வேண்டுமா? சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதை எப்படி செய்யணும்? முதல்ல பலி செலுத்திட்டு அப்புறம் கட்டைகள் மேல வைத்து அங்கே பலி செலுத்த வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாடுடைய நியமம். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியினுடைய மாற்றம் பார்த்தீங்கன்னா, சிலுவையில ஆணி அடிச்சு கட்டைகளால தூங்குறாங்க. பாருங்க, அங்கேயும் ஒரு மரம் காட்டுறாங்க, இங்கேயும் ஒரு மரத்தை காட்டுறாங்க. ஆனா என்ன இதுல பெரிய வித்தியாசம் என்று சொன்னால், பலி செலுத்திட்டு கொளுத்துனாங்கன்னா அது பத்தின ஒரு பெரிய விசேஷம் இருக்காது. ஒண்ணு பலியாயிடுச்சு, அதுக்கப்புறம் அது கொளுத்துனாருடைய ஒண்ணுமே தெரியாது, அது சாதாரணமா இருக்கும். ஆனால் கட்டைகள்ல ஆணி அடித்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவன் போகும் பொழுது அதனுடைய வேதனை எவ்விதமாக இருக்கும், அதனுடைய பாடுகள் எவ்விதமாக இருக்கும். அப்போ இது என்னவா இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கான ஒரு மீட்பு. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதுக்கு எடுக்க நேரம் இல்லை. அப்போ ஒரு மனிதனை முழுவதுமாக பாவத்தில் இருந்து பாவ நிவாரண பலி என்று சொன்னால் அவன் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்பட வேண்டும். இதுதான் பிரமாணம். அப்படி ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான மீட்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த மனுக்குலமும் 11-12 கூட படிங்க. அதுலயே 11-12. காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டவர். ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. காளைகள் முழுவதும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகின்ற சுத்தமான இடத்துல கொண்டு போய் கட்டைகள் மேல போட்டு சுட்டெரிக்கப்பட வேண்டும். அது சுத்தமான இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாவ நிவாரணத்திற்கான பலியை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் காளைகள் முழுவதுமாக அங்கே கட்டைகளை அடுக்கி அங்கே பலி செலுத்த வேண்டும், சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பாளையத்திற்கு புறம்பே அங்கே சிலுவை என்கின்ற ஒரு மரத்தின் கட்டையின் மூலியமாக அங்கே அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அங்கு செய்கின்ற ஒரு காரியம். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான மீட்பை அங்கு அழகாக காண்பிக்கிறார். இது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மீட்பு. அப்படியே சபைக்கான ஒரு மீட்பும் அங்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு சபைக்கான மீட்பை பார்க்கும் பொழுது அதிலே சொல்றாங்க பாருங்க, லேவியராகமம் 4:13 இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளை யாவொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகள் ஆனால். 20 படிங்க. பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படவர். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, 2 பேர் சபைக்கான ஒரு மீட்பும் உலகத்திற்கான ஒரு மீட்பும் அங்க அழகாக காண்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மேல செய்தது போலதான் ஒரே மீட்பு, ஒரே பலி, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான விடுதலையை அங்கே காண்பிப்பதாக பார்க்கிறோம். என்ன செய்யணுமா? அங்கே 20 படிக்க வேண்டுமா? பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம். பாருங்க, மேல சொன்னாங்க இல்லைங்களா, அதே பிரகாரம் சபைக்கு பாவ நிவர்த்தி செய்வதற்கு கூட அப்படியே அதே மெத்தட்ல செய்யப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரே பலியின் மூலியமாக சபைக்கான மீட்பும் உலகத்திற்கான மீட்பும் அங்கே அழகாக தெரியப்படுத்திருக்கிறார்கள். இதுதான் முதலாவது காரியம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே சிலுவையில மரிக்கிறாரோ அதற்கு நிழலாக அங்க போறாங்க. பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே பாளையத்திற்கு புறம்பே காளைகள் முழுவதுமாக கட்டையில வைத்து கொளுத்துறாங்க. அது பழைய ஏற்பாடு. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பாளையத்திற்கு புறம்பே நமக்காக அவர் பாடுகள் பட்டார் என்று பார்க்கிறோம். இது முதலாவதான நிழலான ஒரு காரியம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது
இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக நடந்த சில காரியங்களை பார்க்கும் பொழுது உபாகமம் 17ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளை உடைய வாக்கினால் கொலை செய்யப்படவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. அவனை கொலை செய்வதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லா ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக. இரண்டாவதாக பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஒருத்தன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றால் 2-3 சாட்சிகள் வேண்டும். இல்லாம என்ன செய்யக்கூடாது? கொலை செய்ய முடியாது. முதலாவதாக சாட்சிகள் முந்தி வரணும். பின்னாடி என்ன வரணும்னா ஜனங்களுடைய கை அங்க வரணும். படிக்குமா 7ஆம் வசனம் மீண்டும். அவனை கொலை செய்வதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும். பாருங்க, சாட்சி முதல்ல கொலை செய்யறாங்களா பழைய ஏற்பாடுல, சாட்சிகள் முந்தி வர வேண்டும். ஜனங்களுடைய கைகள் என்ன செய்யணும்? பிந்திய வரணும். இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணம். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். மத்தேயு 26:59. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். பாருங்க, அப்படியே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி முதல்ல என்ன வேணும்? சாட்சி வேணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க? சாட்சியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 அல்லது 3 சாட்சிகள் கண்டிப்பாக வேண்டும். அப்படி தேடி அநேக சாட்சிகள் தேடினாங்க, ஒன்னும் கிடைக்கல. மத்தேயு 26:60 கூட படிங்க. ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லி அவர்கள் சாட்சியை ஒவ்வொருவில்லை. கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்து. பாருங்க, நிறைய பேர் வந்து பொய் சாட்சி சொன்னாங்க. ஆனா ஒரு சாட்சி கூட, பொய் சாட்சி கூட என்ன ஆகலன்னா மேட்ச் ஆகல. ஆனால் பிரமாணத்தின்படி 2-3 சாட்சிகள் கட்டாயம் வேணும். அதனால என்ன நடந்தது? 2 சாட்சிகள் அங்கே காணப்பட்டது. அப்படியே அந்த 2 சாட்சிகள் காணப்பட்டதன்படியாக என்ன நடந்தது அங்கே? அது பாருங்க, 2 சாட்சிகள் முன்னாடி வந்துச்சுங்களா? அப்படியே பழைய ஏற்பாடுல கூட சாட்சி என்ன பண்ணணும்? முந்தி வரணும். அப்புறம் என்ன வரணும்? ஜனங்களுடைய கை வரணும். அதுதான் சொல்றாங்க பாருங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21-22. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். எல்லா ஜனங்களுடைய கையும் வந்துச்சு. எப்படி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிழலான காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக பார்க்கிறோம். ஒரு கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது சாட்சி வேண்டும். சாட்சிகள் மாத்திரம் போதாது, ஜனங்களுடைய கை. முதலாவது சாட்சிக்காருடைய கை வரணும், 2வது ஜனங்களுடைய கை வரணும். அதுக்கு அப்படியே திட்டமாக முதலாவதாக சாட்சிகளை தேடினார்கள், அப்புறமேட்டு ஜனங்களுடைய கை வந்தது. அப்படியே ஒவ்வொரு காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த ஒவ்வொரு காரியமும் அங்கே அழகாக, சரியாக, நேர்த்தியாக எல்லா காரியமும் நடந்து முடிந்தது. பாருங்க, பொய் சாட்சி சொல்லும்படி எவ்வளவு பேர் அங்கே என்ன செய்தாங்க? உருவாக்குறாங்க. இவங்களே உருவாக்குனாங்க. ஆனால் அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி அநேக சங்க தலைவர்கள், என்னங்க, பிலாத்து, ஏறுது, இப்படி நிறைய பேர் என்ன செய்தாங்க? இவர் குற்றமற்றவர்கள் என்று சொன்னாலும் கூட என்னங்க, சாட்சி முன்னாடி வந்தது, பிறகு ஜனங்களுடைய கை முன்னாடி வந்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, பிலாத்து என்ன சொல்றாரு? இவர் குற்றமற்றவன்றாங்க. பிலாத்தினுடைய மனைவி இவர் குற்றமற்றவர் என்று சொல்றாங்க. 100க்கு அதிபதி சொல்றாரு இவரிடத்துல ஒரு குற்றமும் காணப்படவில்லை. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாவ நிவாரணி செய்யப்படக்கூடிய பலிக்கான ஆடு குற்றமற்றது என்று ஆசாரியன் சொல்லி நிரூபித்த பிறகே கொலை செய்யப்பட வேண்டும். இது பிரமாணம். என்னங்க, ஆசாரியன் வந்து
பலி செலுத்துவதற்கான காளையை பார்த்து, இதுல எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அதை பார்த்து, இது குற்றமற்றது, இது கிட்ட பிழை ஒன்றும் இல்லை, பழுது ஒன்றும் இல்லை, இது பலிக்கான உகந்தது என்று சொல்ல வேண்டும். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இவர் பாவமற்றவர், இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி பலிக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். அப்படியே பாருங்க, ஒவ்வொரு காரியமாக வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள், வேதத்துல சொல்லப்பட்டவைகள் ஒவ்வொன்றுமாக நிறைவேறிக் கொண்டு வந்தது. சோ இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக என்ன செய்கிறார்? அவர் போய் கெத்செமனே தோட்டத்துல போய் அங்கே ஜெபிக்கிறார். எதற்காக கெத்செமனே தோட்டத்துக்கு போன? வேற எங்கன்னா போயிருக்கா இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? மேல் வீட்டு அறையில எல்லாரும் புசித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்கு ஏன் அங்கேயே இருந்திருக்கலாம்? அங்கேயே இருந்து இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படியாக ஒன்று கூட செய்து இங்க பிரதான ஆசிரியர்களா வந்து அங்கேயே பிடிச்சிருக்கலாமே மேல் வீட்டிலேயே. ஏன் அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போகணும்? அப்படி என்றால் தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நிறைவேற வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பாராட்டு முடிச்சிட்டீங்களா? அங்க பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்காக மிக முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால் 3:17 படிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல கொடுக்கப்பட்ட ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது சாபம். பூமி உன் நிமித்தம் இந்த இடத்துல சபிக்கப்பட்டிருக்கும். ஒன்று. இரண்டாவது, நீ வேர்வை சிந்தி அதன் பலனை நீ புசிப்பாய். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லூக்கா 2:44. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணி அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, அப்படியே ஆதாமுக்கு அங்க கொடுக்கப்பட்டதுனால சாபம். என்ன சாபம்? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம், ரத்தத்தின் பெருந்துளிகளாகிய பலனை நீ புசிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு தோட்டமானது கெத்செமனே தோட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். பாருங்க, ஒரு மரம் அதில் இருந்த கனியை பறித்து புசித்ததுனால என்ன ஆச்சு? ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக என்னங்க? சாபமும் மரணமும் வந்தது. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த வேர்வை துளிகள் ஆதாம் கொடுத்தாருங்களா, அந்த வேர்வை துளி அதுல இருந்து என்ன வந்தது? சாபம் வந்தது. அதன் பலன் என்ன? ஒரு மரத்திலிருந்து புசித்தார்கள் இல்லையா, அந்த பழத்தை புசித்ததன் மூலியமாக அங்க என்ன நடந்தது? ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு மரணம் வந்தது. அப்படியே சிலுவை என்கின்ற ஒரு மரத்தில் இருந்து ஒரு பலன் வந்தது. கெத்செமனே தோட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தின் பெரும் துளிகளாக அவருடைய வேர்வை கெத்செமனே தோட்டத்துல சிந்தப்பட்டதுனால அவருக்கு கிடைத்த ஒரு பலன் இன்றைக்கு நீங்களும் நானும் வாங்க. அதுதான் பலன். ஆதாமுக்கு கிடைச்ச பலன் என்ன? மரணம், மீட்பில்ல, பாவத்தின் அடிமை. ஆனால் ஆதாம் சிந்தின வேர்வைக்கான பலன் பாவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அவருடைய வேர்வைக்கான பலன் நித்திய ஜீவன். இன்னைக்கு அவருடைய பலன்களாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு காரியமும் வேதத்தின்படியாக நிறைவேற வேண்டும். அங்கே ஆதாமும் ஏவாளும் அங்கே என்ன செய்தார்கள்? அந்த பழத்தை பறித்து புசித்ததுனால சாபம் வந்தது.
இது முதலாம் மாதம். அப்படியே 2ஆம் மாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்ததுனாலே இங்கே அவருடைய ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனவாட்டி ஆகிய ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஸ்திரீயின்பாக இன்றைக்கு அவருடைய பலனாக ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக மீட்பை பார்க்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு காரியமும் வேதத்தின்படியாக சரியாக துல்லியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். ஒன்றையும் அவர் என்ன செய்யவில்லை, இழந்து போகவில்லை. ஒவ்வொரு காரியமாக அவர் நிறைவேற்றினார். பாருங்க, ஆதாம் மூலியமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு என்ன வந்தது, சாபம் வந்தது. அப்போ கெத்செமனே தோட்டத்துல ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தை நம்ம பார்க்கணும். ஏதேன் தோட்டத்துல அவர் ஒரு மீறுதல்னால கிடைத்த பலன் சாபமும் மரணமும். ஆதாம் சிந்தின வேர்வைக்கான பலன் அதுவாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் சிந்தின பலன், அவர் சிந்தின வேர்வையின் பலன் மீட்பாக இருக்கிறது. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் மாதிரியாக வைத்து போகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் சடங்காச்சாரியமாக நாம் இந்த நாளை அனுசரிக்கிறதுல பயனில்லை. ஏதோ ஒரு நாள் அத்தனை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரு, அதனால் அதை நினைவு கூர்ந்து நாம் கடந்து போகிறோம் என்று சொல்வதில் பயனில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:13 சொல்றாரு, அவருடைய பாடுகளை அங்க வெளிப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை, மரணத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். பாருங்க, கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்தில் இருந்து கனியை புசித்ததுனால ஆதாம் சபிக்கப்பட்டவன். அப்படியே எல்லா ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். அது மாத்திரம் இல்ல, மார்க் 10:34 கூட அதே சொல்றாங்க. பாருங்க, மார்க் 10:34. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். பாருங்க, அவருக்கான அவமானங்கள், பாடுகள், நிந்தைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாரா, சகித்தார். பாருங்க, பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகித்தார். அதை ஏற்றுக்கொண்டார். எதற்காக, ஏன் அப்படின்னு பார்த்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தெளிவாக சொல்கிறது. எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, ஏன் இதெல்லாம் செய்தார்னா, தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். என்ன அவருக்கு பெரிய சந்தோஷம், என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய சந்தோஷம், நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன். அதுதான் அவருக்கு பெரிய சந்தோஷம். ஏன் நான் இந்த பூமிக்கு வந்தேனோ அதை நிறைவேற்றுகிறேன். பதருக்கு இப்போ தூக்கம் வந்துச்சு, சில்வர் ஸ்டார் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. அவமானத்தை சகித்தார். ஏன் வேதம் சொல்கிறது, அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம். அவருக்கு முன்னாடி வச்சிருந்த சந்தோஷத்தினால அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் சகித்தார். என்ன சந்தோஷம், பிதாவுடைய சித்தத்தை நான் செய்யறேன், பிதா என்ன சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றுகின்றேன், நான் இதற்காக இந்த பூமிக்கு வந்தது அதை நிறைவேற்றுகிறேன், இதன் மூலியமாக அவரோடு கூட நான் அரசாக போகிறோம். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய மனவாட்டி ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ அது ஆயத்தமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷம். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எல்லாவற்றையும் சகித்தார். இன்னைக்கு நம்ம கூட ஒரு இப்படிப்பட்ட அவமானங்கள் வரும் பொழுது, நிந்தைகள், பாடுகள் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து மூலியமாக நானும் கூட பிதாவின் சித்தத்தை செய்கிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக என்னை தேவன் ஏன் இந்த பூமியில தேர்ந்தெடுத்தாரோ அதற்காக நான் இந்த அவமானங்களை சகிக்கிறேன். அவருடைய மனைவியாக, அவருடைய மனவாட்டியாக, அவரோட கூட ஆளுகை செய்ய போவதற்காக நான் இந்த அவமானங்களை சகித்தேன். ஒரு சின்ன அவமான கஷ்டம் வந்துச்சுன்னா கூட நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப மனவேதனை படுறோம். என்னை எப்படி பேசிட்டாங்க, என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, என்னோட வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில அது நடந்துச்சு, ஆனா நான் எல்லாவற்றையும் என்ன செய்தேன், சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட. ஏன்? இதுதான் பிதாவுடைய சித்தம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில சிலுவைகள் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. அதற்கெல்லாம் பலன் என்ன தெரியுங்களா? அவரோடு கூட நாம் ஆளுகை செய்யும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு இவையெல்லாம் நான் சகித்தேன். இப்போ நம்ம கூட சொல்றாரு, இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், இந்த சிலுவைகள் வரும் பொழுது நம்ம கூட சொல்லலாம், எனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் இதுதான், அவரோட கூட ஆளுகை செய்ய போறேன், அவரோட கூட அவருடைய சிங்காசனத்துல உட்கார போறேன். இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிட்டு தக்க வைக்கலாம். வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் அவருடைய சீஷர்கள் இப்படியாக ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சீஷருடைய வாழ்க்கை, இந்த சிலுவையினுடைய காரியத்தை, இந்த மரணத்தை நன்றாக உணர்ந்தவர்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு காரியத்தையும், சிலுவையின் காரியத்தை அவர்கள் உணர்ந்தபடினால சீஷர்கள் இப்படியாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், திருவிழியத்துல கூட அதை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். பாருங்க, திருவிழியத்துல அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க, படிங்க. இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுவது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் இல்லைங்களா, அந்த வாழ்வு எங்கள் மூலியமாக வெளிப்படும்படிக்கு வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து திரிகிறோம். அடுத்த வருஷம், இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய இந்த உடலில் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சாவுக்குரிய அந்த சுபாவம், அந்த குணம் எங்கள் மூலியமாக வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போது நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை, அவருடைய குணத்தை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர் செய்த செயல்களை உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் செய்து முடிக்க வேண்டும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்க. அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. சடங்காச்சாரியமாக இந்த நாளில் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி நினைத்து பார்க்கிறதுல பயனில்லை. தமக்கு முன்ன வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் அதுவாகத்தான் இருந்தது. தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அதுதான் நம்ம பார்க்கிறோம். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. என்ன பலன்? அவமானங்கள், பாடுகள், நிந்தைகள் வரும் பொழுது அதை சகித்தால் அதுதான் பலன். ஒருவேளை சகிக்க முடியலன்னா இன்னும் நாம் பலனை பெற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறோம், பலனற்றவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இவ்வளவு நாட்களா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய பலனை நான் எவ்வளவு பெற்றிருக்கிறோம். அப்படி அவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் நாம் சகித்துக் கொள்ளும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சீஷர்கள் தான் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கை தான் முன்மாதிரி. என்ன சொல்றாங்க? எப்பொழுதும்
இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை எங்கள் சரீரங்களிலே சுமந்து திரிகிறோம். பாருங்க, அதனாலதான் எல்லா சீஷர்களும் சொன்னாங்க, பவுல் சொல்றாரு, துன்பமோ நெருக்கமோ பஞ்சமோ பசியோ வேற எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொன்னாரு. காரணம் தெரியுங்களா? அவருடைய சிலுவையை எங்கள் சரீரங்களை சுமந்து திரிகிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம கூட என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகின்ற உண்மையான நினைவு கூறுதலாக இருக்கும் பொழுது அவருடைய மரணத்தை நாம், அவருடைய குணத்தை நம்முடைய சரீரத்தில் சுமந்து திரிந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து சந்தோஷப்படுவார். அதுதான் சந்தோஷம். அவரே சொல்றாரு இல்லையா, தமக்கு முன் வைக்கப்பட்ட இந்த சந்தோஷத்தின் பொருட்டு இவைகள் எல்லாம் தேவன் செய்து முடித்தார். நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னங்க சந்தோஷம்? ஒரு நாள் அவரை பார்க்க போகிறோம், ஒரு நாள் அவரை சந்திக்க போறோம், ஒரு நாள் அவரோட கூட ஆளுகை செய்ய போறோம், அவரோட மனவாட்டியா இருக்க போறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்து அனுபவித்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு அவர் மேல போயிட்டார். அவர் தனக்கு முன் வைத்திருந்த எல்லாவற்றையும், பிதா சொன்ன எல்லாவற்றையும், அவர் ஒன்றுக்குறைய எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து சென்றார். அதே காரியத்தை நாம கொண்டு வருகிறோம். நாம கூட நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது சந்தோஷமாக நிறைவாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்வார், இந்த பூமியில அவர் மரித்ததுக்கான பலன் இங்கே இருக்கிறது என்று சொல்லி. ஒவ்வொரு பலன், ஒரு செடி வைக்கிறோம், அதுக்கு பலன் வரணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு பிரயாசப்பட்டு, எவ்வளவு தண்ணி ஊற்றி, எவ்வளவு அதற்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அதை பராமரிக்கிறோம். அதனால் பலன் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி? அப்போ இந்த நாள்ல நாம் ஒவ்வொருத்தருமாக நாம் நினைவு கொள்ள வேண்டும், எத்தனை வருடங்களாக நாம் தேவனுடைய பலனை, எவ்வளவு பலனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய பலனை எவ்வளவு பலன் நம்ம பெற்றுக்கிறோம். பலன் இல்லைன்னா என்ன செய்யறாங்க? ரொம்ப வயசாயிடுச்சு, பலனே இல்லைன்னா என்ன செய்யணும்? எழுந்து நடக்க முடியாது, உட்கார முடியாது. ஆனால் பலன் உள்ளவர்கள் என்ன செய்யுங்க? எல்லாவற்றையும் செய்வாங்க. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலனை நாம் கூட பெற்றுக்கொண்டு இந்த பூமியில அவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை, அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் அது சந்தோஷமா ஏற்று. ஆகவே தான் இந்த நாள்ல 3 நிழலும் பொருளுமான காரியங்களை நாம் பார்த்தோம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அதற்கு முதல் காரியமாக பார்க்கும் பொழுது பாவ நிவாரணத்திற்கான பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாளையத்திற்கு புறம்பே காளைகள் கொன்றது. காளை பழைய ஏற்பாட்டில் பார்த்தது போலவே காளை பலிக்க வேண்டும் என்று சொன்னால் பாளையத்துக்கு புறம்பே, அது கூட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்க பாருங்க. உள் உறுப்புகள், வெளி உறுப்பு, உள்ள இருக்கின்ற சரீரமும் வெளியில் இருக்கின்ற சரீரமும் ஒட்டுமொத்தமாக அங்கு சுட்டரிக்கப்பட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா அடிபட்ட ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கம்பி ஒன்று லைட்டா காலில் கீறிச்சு. அது என்ன வலிக்குது என்னங்க? அதுல அந்த உப்பு தண்ணி பட்டதும் இன்னும் ஜாஸ்தி வலிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க பாருங்க. அவரை அவ்விதமாக பாடுகளுக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்குள்ளாக பிதாவாகி தேவன் உட்படுத்தினார். இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும். முதலாவதாக நிழலான காரியங்களாக நாம் 3 காரியங்களை பார்த்தோம். அப்படியே பாவ நிவாரண பலிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாளையத்தின் புறம்பே அவர் பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். சாட்சிகளாக ஒருவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் 2-3 சாட்சிகள் மூலியமாகத்தான் ஒருவர் கொலை செய்யப்பட வேண்டும். அதற்காக முந்தி சாட்சிகள் வர வேண்டும், 2வது ஜனங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த பிரமாணத்தின்படியாக
முதலாவதாக சாட்சிகளை தேடினார்கள். அப்படியே 2-3 சாட்சிகளை தேடி கூட 2 சாட்சிகள் நிற்கப்பட்டது. பிறகு ஜனங்களுடைய கை வர வேண்டும் என்று சொன்னபடியாக இவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இவரை சிலுவையில அறையும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல வேர்வை சிந்தி எதற்காக ஜெபித்தார் என்று சொன்னால், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் உன் வேர்வையின் துளிகளாக இந்த மண்ணில ஏதேன் தோட்டத்துல படும் பொழுது அது உனக்கு முள்ளும் குறுக்குமாக இருக்கும், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்துல பெற்றுக்கொண்ட சாபம் கெத்செமனே தோட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேர்வை துளிகளாக இந்த பூமியில சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளாக இருக்கிறது. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உபதேசமும் அவ்வளவு அருமையான வார்த்தைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்ககிட்ட அன்பு செலுத்துவது போல கருணத்தில் நம்ம அன்பு செலுத்துங்கள் என்று. அப்படியே நாம் கூட அவரை பின்பற்றுகளாக இருந்தார், அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம கூட இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போலவே வாழ வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து இவ்விதமாக சொல்வார். சீஷர்கள் அப்படியாக வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எங்கள் சரீரங்களை எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம் என்று அவர்கள் சொல்வதாக பார்க்கிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலனாக நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கடைசியா ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்துல புறப்பட்டு போக கடவுள். அவருடைய பாடுகளை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவர்கிட்ட நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் நினைவுகளாக இருக்க வேண்டும். பாருங்க, அவருடைய பாடுகள் நினைவுகள், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு முன்பாக அவைகளை வைத்து பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, அவரை பின்பற்றுகளுடைய சீஷருடைய வாழ்க்கை இருந்தது. பாருங்க, அவருடைய சீஷர்களை எப்படி மறிச்சாங்க, எல்லாருமே எப்படி மறிச்சாங்க? ரத்த சாட்சிகளாக மறித்தார்கள். பாருங்க, காரணம் என்ன? தங்களுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை எங்கள் சரீரத்தை சுமந்து திரிகிறோம் என்று சொன்னாங்கல்ல, சுமந்து திரிந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தரும் அப்படியே மறித்தார். அவருடைய சீஷர்களாக நம்ம கூட அவருடைய பாடுகளை நாம் நினைவுகொள்ள இந்த வேலையில் அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு கடைசி அந்த வசனம் படிக்க வேண்டும். ஆகையால் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த சிலுவையினுடைய காரியங்களை தியானித்து அதை பார்த்து அவருடைய சுபாவத்துல அவரை போல வாழ்வதற்கு பிதாவாகிய தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்கள்.